Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடைவீதியில் திடீரென பற்றி எரிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. சூலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி காளியப்பன் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் காரை இயக்கிய போது திடீரென முன்பக்கத்தில் புகை வெளியேறி கார் முழுவதும் தீப்பிடித்தது. உடனடியாக காரில் இருந்தவர்கள் அதில் வெளியேறி உயிர் தப்பினர். ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா வளர்ச்சித்துறையின் அலட்சியத்தால் ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆட்கள் இன்றி களை இழந்தது. மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த வகையில் இந்த புத்தாண்டை ஒட்டி செவ்வாயன்று இரவு ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு சுற்றுலாத்துறை உரிய ஏற்பாடு செய்யாததால் காலி இருக்கைகளுடன் ஈயாடியது. இதை கண்ட பொதுமக்கள் சுற்றுலாத்துறை என்று இருப்பது தெரிவதே இது போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகளால் தான். இதை கூட முறையாக செய்யாவிட்டால் அப்படி ஒரு துறையும் அதற்கு அதிகாரிகளும் அமைச்சரும் தேவையா என கடுமையாக விமர்சித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே லத்தேரி பகுதியில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டதால் சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. லத்தேரி பகுதியில் எதிரே செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. இதேபோல லத்தேரி ரயில் நிலையத்தை கடந்து சென்ற ரயில்களும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. அதிக பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மினி சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கல்லுப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது மகன் வீரமுத்து ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வாடிப்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த மினி சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து இருவரது உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரத்தில் நகராட்சியின் அலட்சியத்தால் புத்தாண்டை பொதுமக்கள் பிளாஸ்டிக் புகையுடன் வரவேற்ற அவலம் ஏற்பட்டது. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பேராவூர் கண்மாய் கரையோரத்தில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளுக்கு சிலர் தீ வைத்தனர். இதனால் எப்போதும் அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் எதிரெதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்கள் சென்றன. இதனை கண்ட பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடியா நகராட்சி நிர்வாகம் குரட்டை விட்டு தூங்குவதாக குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இரவில் வீடுகள் மற்றும் கடைகள் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாவினிப்பட்டியைச் சேர்ந்த கோவில் மாடு கோவில்பட்டி பகுதியில் உள்ள வயலில் மேய்ந்துள்ளது. இதனால் அடையாளம் தெரியாத கோவில்பட்டியைச் சேர்ந்த சில நபர்கள் மாட்டை கம்பியால் குத்தி தாக்கியுள்ளனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த நாவினிப்பட்டியைச் சேர்ந்த சில நபர்கள் மதுபோதையில் இரவில் கோவில்பட்டி பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டியைச் சேர்ந்த மக்கள் மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.